காப்பிரைட் பற்றி கேட்குறீங்களா? இல்லை அது ஒரு சைடில் இருந்தாலும் இன்னைக்கு அவர் வந்து அந்த காப்பிரைட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இளையராஜா சார் மியூசிக்கு தனியாக பிரித்து பார்க்க முடியாது, அதே மாதிரி இளையராஜா சார் கான்ட்ரவர்சி பிரித்து பார்க்க முடியாது. பட் இன்னைக்கு வந்து அவர் ரசிகர்களுக்காக ஒரு பர்த்டே மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு வளரக்கூடிய சிங்கர்ஸில் இது மாதிரி இதெல்லாம் என்ன மாதிரியான மோட்டிவேஷன் இருக்குது இல்லை ட்ராப் இருக்குது? ஓகே, உங்கள் கொஸ்டின் எனக்கு ஃபுல்லாக புரிஞ்சதா தெரியல. ஆனால் எனக்கு வந்து ஒவ்வொரு பண்டிகை வந்து லைக் நம்ம இந்தியாவில் இருக்கும்போது எஸ்பெஷலி நிறைய பண்டிகை இருக்கும். ஒவ்வொரு பண்டிகையும் வந்து ஒரு ரீசன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் அவங்க வீட்டிலேருந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு இல்லை ஸ்நாக்ஸ் அவங்க கொண்டு வருவாங்க, இல்லை நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போவோம். ஸோ ஒவ்வொரு வாட்டி லைவ் ஷோஸ் நடக்கும்போதும் இட்ஸ் லைக் அது ஒரு பண்டிகை மாதிரி தான். அதோடைய காரணங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஆர்டிஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் பண்ணும்போது கான்சர்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க நியூ இயர்க்காக வேண்டி கான்சர்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து பொங்கலுக்காக கான்சர்ட் பண்ணலாம். ரீசன்ஸ் என்னவாக இருந்தாலும் ஒரு சில பேர் சேர்ந்து வந்து ஸ்டேஜில் அந்த ஒரு லைவாக ஒரு மியூசிக் பண்ணும்போது அதில் ஒரு மேஜிக் இருக்குது. அண்ட் நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன், லைக் இந்த மியூசிக்குங்கிற விஷயத்தினால எங்கெல்லாமோ இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் கனெக்ட் ஆகிறோம், ஒரு சாங்கால் கனெக்ட் ஆகிறோம். அண்ட் அது வந்து எஸ்பெஷலி ஒரு பாட்டு ஸ்டேஜில் பண்ணும்போது எல்லோரும் சேர்ந்து பாடும்போது அது அவ்வளோ ஹெச்டியாக தெரியும் நம்மளுக்கு. லைக் இப்படி ஒரு விஷயம் அந்த ஒரு மோமெண்ட்டில் எல்லோரும் கனெக்டாக இருக்குங்கிறது. ஸோ ஐ ஃபீல் ரீசன்ஸையும் மீறி ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஷோ பண்ணும்போது, லைவ் ஷோ பண்ணும்போது அது ஒரு கொண்டாட்டம், ஒரு பண்டிகை மாதிரி தான் எனக்கு அட்லீஸ்ட். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட். நெஞ்சுக்குள்ளே பாடுறேன். நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்கேன், எங்கே தீசைய என் பொழப்பு விடிஞ்சிருக்கும். வெள்ள பார்வை வீசி விட்டீர் முன்னாடி, இந்த தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாடி. வண்ணமணி யாரும் வலது கெடியாரம், ஆன புலி எல்லாம் அடக்கும் அதிகாரம். நீர் போன பின்னும் நிழல் மட்டும் போகலையே, நெஞ்சு குழியில் நிழல் வந்து விழுந்திருச்சே. அப்போ நிமிந்தவதா அப்புறமா குனியலையே, கொடை கம்பி போல மனம் குத்தி நிக்குதே. நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்க, எங்கே தீசைய என் பொழப்பு விடிஞ்சிருக்கோ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.